அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனோட அருளால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ரமலான் மாதத்தில் முஸ்லீம் ஏன் நோன்பு நோற்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, உங்கள் முன்னோர் மீது நோன்பு கடமையாகியது போல் உங்கள் மீதும் கடமையாகிவிட்டது. இந்த நோன்பின் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோராகலாம். அந்த இறையச்சம் வரத்துக்காக மட்டுமே அல்லாஹ் நம்மளுக்கு ரமலான் என்னும் மாதத்தை அருள் புரிஞ்சிருக்கான். இந்த ரமலான் மாதத்தில் இறையச்சம் கொண்டு வரதுக்காக மட்டுமே நம்மளே தயார் செய்யக்கூடிய நிலைமையில வச்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதத்தை அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான். மற்ற நாட்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிற நாட்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம நோன்பு நோக்கும் போதும் சில விஷயங்களை தவிர்க்க பார்க்கும். அதாவது அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியபடி ஹராமான காரியங்களிலிருந்து ஈடுபட வேண்டிய விஷயங்களுக்காக மட்டுமே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்டு அந்த விஷயங்களை தவிர்த்து போகணும். ஹராமான காரியங்கள் நம்ம மற்ற நாட்களில் சில புறம் கூறியிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், ஹராமான வருமானத்தில் இருந்திருப்போம், மற்ற வேற ஹராமான காரியங்கள் இருந்திருப்போம். ஆனால் இந்த ரமலான் மாதம் அதை தவிர்க்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த மாதத்தில் நம்ம அனைவரும் நம்மளுடைய எல்லா தேவையில்லாத செயல்களையும் நம்ம குறைச்சி 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 தவிர்த்து பார்க்கணும். அதாவது ரம்ஜான் முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அப்படியே எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தவிர்க்க பார்க்கணும். ஏன்னா இந்த மாதம் மட்டும் எல்லாம் அருள் புரிஞ்சில்லைன்னா நம்ம எப்பயும் போலவே இருப்போம். இந்த மாதத்தின் மூலம் நம்மளே ஒரு சிறந்தவர்களாக நம்ம மாற்றிக்கலாம். அது இறையச்சமுடையவர்களுக்காக மட்டும்தான் முடியும். இறையச்சம் இருதயக்குள்ளே வந்துட்டால் ஹராமானது அனைத்தையும் தவிர்த்து விடும். அல்லாஹ்வுக்கு இந்த ரம்ஜான் மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அவன் சொன்னபடி நடந்துக்கிறோமோ, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை ஒரு நல்ல நம்பிக்கையாளர்களாக மாற்றி அருள் புரிவான். ஆமீன். அதுவும் இல்லாமல் இப்போ ரமலான் மாதத்தோட கடைசி நாட்கள் வரப்போகுது. இந்த ரமலான் மாதத்தோட கடைசி நாட்களோட முக்கியத்துவம், இந்த முக்கியத்துவம் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா இந்த கடைசி நாட்களை கண்டிப்பாக அவங்க தவிர்க்க மாட்டாங்க. நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களில் ரொம்ப ரொம்ப உழைக்கக்கூடியவராக இருந்தார். தொழுகை மூலயமா, ஜகாத் கொடுக்கறது மூலயமா, துவா மூலயமா அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்க பார்ப்பார். ஏன்னா இந்த கடைசி 10 நாட்களில் அவ்வளோ ஒரு ரஹ்மத்தும் பர்க்கத்தும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் குடும்பத்தாரை கூட இந்த கடைசி 10 நாட்களோட முக்கியத்துவத்தை சொல்லி அவங்களையும் இந்த நல்ல காரியங்கள் பக்கம் அவங்களையும் அழைக்கக்கூடியவராக இருந்தார். அவரும் தன் குடும்பத்தாரிடம் இரவு தொழுகையை, முக்கியமாக அந்த இரவு தொழுகையை அவர் பேணி பாதுகாக்க சொல்லுவார். ஏன்னா இந்த இரவு தொழுகை கடைசி 10 நாட்களில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்னும் கண்ணியமிக்க இரவை ஏற்படுத்தியிருக்கான். இந்த கடைசி 10 நாட்களில் நம்மளுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவு கிடச்சிருச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அல்லாஹ்விடத்தில்
பன்மடங்காக ஏற்படும். ஏன்னா இந்த லைலத்துல் கத்ர் எத்தகையதென்றால் 1000 மாதங்களை விட சிறந்தது. நம்ம ரூபாய் தானம் தர்மம் கொடுத்தா அது நம்ம பன்மடங்காக நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான அந்த நேரத்தை ஒதுக்குனா நம்மளுக்கு பன்மடங்காக அது அல்லாஹ் இரட்டிப்பாக நம்மளுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருவான். இந்த கடைசி 10 நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களையே நன்மைகளுக்காக விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் நம்மளுக்கு அனைத்தையும் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.